அனைவருக்கும் காலை வணக்கம். இது ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8197 8197 அப்படிங்கிறது ரிசல்ட் எடுத்து சரிங்களா. 8197 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202 பிசியில் நம்மளுக்கு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பை ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆனால் இப்போ தொடர்ச்சியாக எப்படி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 மணி வரைக்கும் அந்த ரிசல்ட்டில் அது அப்புறம் மிஷின் நம்பரு ப்ளஸ் பழைய பாஸ்ட் ரிசல்ட்டு 3 விதமாக நம்ம கணிப்பு எடுக்கலாம். ஆனாலும் இப்போ எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வருதா அப்படின்னா ஆல் போர்டில் மிஷின் நம்பரில் தான் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு சரியா. நம்ம நேற்று எடுத்தது 202 பிசியில் 10. அதே மாதிரி நம்ம நேற்று வேறு என்ன மாதிரி கணிப்புகள் எடுத்திருந்தோம், என்ன நம்ம மெம்பர்ஷிப்லேயும் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8197 ஓகேவா. நான் பிசியை பொறுத்த வரைக்கும் 28 82 53 21 இருந்தேன். இங்கே 7809 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸில் இது எடுத்தோம். சொல்லப்போனால் 8097 எனக்கு ஒரே ஒரு எண்ணை தான் மிஸ் ஆகிருக்கு. 8197 4Dயில் டைரெக்டாக எனக்கு வரக்கூடியதில் ஒரு எண்ணு எனக்கு நேற்று மிஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். இது நம்ம நேற்று கணிப்பு போட்டது 2 மணி 45 நிமிடங்களுக்கு நம்ம இந்த கெஸ்ஸிங் நம்ம மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் போட்டோம். 8127 அப்படிங்கிற ரிசல்ட்டு 8197 நாம் எடுத்த கணிப்பு 7809 பாக்ஸில் எடுத்தாலும் 8097 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் 0 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1 இருந்தால் நம்மளுக்கு 4D டைரக்ட். இவ்வளோ தான் விஷயம் சரியா. இப்போ இந்த சார்ட் பேட்டர்னில் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்ச கணிப்புகள் எடுக்கும்போது 4Dயில் ஓரளவுக்கு இந்த வாரம் மட்டும்தான் சொல்கிறேன். இந்த வாரத்தில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் அது எப்படி அப்படிங்கிறது அந்த கணிப்பு டைமில் தான் நம்ம 2:30 மணி அந்த டைமில் தான் தெரியும். ஏன்னா இப்போவே எதையுமே நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 202 அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த 202 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்குள்ளே இந்த எண்கள் டைரெக்டாக வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம பாஸ்ட் ரிசல்ட் மெத்தட்லையா இல்லை மிஷின் நம்பர்லையா இல்லை அந்த 2 மணி வரைக்கும் வர ரிசல்ட்டை வச்சு பவர் நம்பரா அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கணிப்புகள் தினசரி வரும். அதில் கூடிய விரைவில் அதான் சொல்கிறேன் 40 நம்ம எடுத்ததில் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் எனக்கு 7809 எடுத்தேன். 8197 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அக்யூரேட்டாக ஒரே ஒரு எண்ணில் அது எப்படி 4Dயோட மேட்ச் ஆகி நம்ம கணிப்பு எப்படி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். சரி, இன்றைக்கி ஒரு கணிப்பில் பார்த்துருவோம் ஷார்ட்டாக சிம்பிளாக. இந்த கம்பெனி ரிசல்ட்டு கடைசியாக நம்மளுக்கு 5080 5080 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. 5080 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனியோட கணிப்பு இருக்குது. சாரி, கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு 5080 அப்படிங்கிறது கடைசியாக இந்த கம்பெனியோட ரிசல்ட். இதில் ஏசியில் டபுள்ஸ் வந்துருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏபிசி ஷார்ட்டாக இந்த பேட்டர்னில் 0957 அப்படின்னா 7க்கு நம்மளுக்கு அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு எடுக்கிறேன். அதாவது நம்ம பேட்டர்ன் படி இதில் ஒரே ஒரு செட்டு தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்தது 8க்கு 4 4க்கு 3 3க்கு 6 6க்கு 9 அப்படிங்கும்போது பி போர்டில் 0 0க்கு 8 8க்கு 4 4க்கு 1 அப்படின்னா சி போர்டில் 9. ஸோ இதுலேருந்து நான் எடுக்கிற கணிப்பு ஒரே ஒரு கணிப்பு தான் 609 அப்படிங்கிறது பாக்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, 609 அப்படிங்கிறது பாக்ஸ். சரி, இப்போ 197 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 197 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ 197 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டில் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒரே ஒரு எண்ணு மட்டும்தான். ஆல் போர்டில் 0 சரியா, ஆல் போர்டில் 0. ஸோ 609 அப்படிங்கிறது ஒரு எண்ணாக நம்ம எடுத்துருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ நம்ம
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காருண்யா ப்ளஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த பாஸ்ட்டாக வந்த இந்த ரிசல்ட்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 64-38 இருக்குது, அதுக்கப்புறம் 58-34 இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 080 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ சொல்லப்போனால் இந்த ரிசல்ட்டில் 64-38, 58-34, 50-80 இதுதான் இந்த சார்ட்டில் வந்தது. இதை ஜஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பேட்டர்ன், இந்த கம்பெனி ரிசல்ட் மட்டும் எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு 5, 5க்கு 5, 4க்கு 8, 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 4க்கு 8, 8க்கு 0, 3க்கு 3, 3க்கு 8, 8க்கு 4, 4க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? இப்போ இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து இதை வந்து 2 மணி டைமில் தான் நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் திரும்ப சொல்கிறேன், நம்ம எடுத்த 609 இல்லை நம்மளுக்கு வந்து வேறு எந்த மாதிரி பேட்டர்னில் வருது அப்படிங்கிறத நம்ம கணிச்சு கொஞ்சம் 4D அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக அவசியம். அதே மாதிரி பாஸ்ட் ரிசல்ட் மெத்தடு இதில் பவர் நம்ம நேற்று எடுத்த அந்த 7809 அப்படிங்கிற ஒரு கணிப்பு, அதாவது 8197 அப்படின்னு இந்த கணிப்பு எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்மளுக்கு 2:30 மணி வரைக்கும் விஷன் நம்பர்லையும் 19 சம்திங் என்னமோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபுல் பவராக எடுத்ததில் தான் நம்மளுக்கு இந்த கம்பெனி சார்ட்டரை வச்சு ஃபுல் பவராக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு 7809 அப்படிங்கிற ஒரு கணிப்பு எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி ஒரு நாளும் ஒரு பேட்டர்னில் இருக்கும். இப்படி தான் இருக்குங்கிறது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்க வேணாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இப்போ இந்த ரிசல்ட்டு கடைசியாக 080 அப்படின்ட்டு இருக்குது. அப்படிங்கும்போது 080 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது அப்படின்னா 0க்கு 4ன்னு வச்சுக்குவோம், 0க்கு 5ன்னு வச்சுக்குவோம், 8க்கு 6ன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு சப்போர்ட் நம்பர் தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 465 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் தரேன். ஏன்னா 0க்கு 4 பவர், 0க்கு 5 பவர், 8க்கு 6 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா 465 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து சப்போர்ட் நம்பராக கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபைனலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் 609 பாக்ஸ், 465 சப்போர்ட். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி ஷார்ட்டாக சிம்பிளாக எடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த ஒரு 2 ரிசல்ட் வந்து 438 834 இருக்குது. அப்படிங்கும்போது திருப்பி 080 வருமா இல்லை 800 வருமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம 2 மணிக்கு தான் கிளியர் பண்ண நம்மளால் முடியும். ஏன்னா ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எடுத்த 609லேருந்தே அப்படி ஏதாச்சும் ஒரு போர்டில் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் இப்போதைக்கெலாம் கொஞ்சம் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸிங்கில் தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். மறக்காமல் அனைத்து நண்பர்களும் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். நன்றி.